பிரபலமான பின்னணி பாடகியா இருக்கக்கூடிய சுசிலா அவங்களோட உடல்நிலை இப்ப கவலைக்கிடமா இருக்கிறதாவும், மருத்துவர்கள் கடைசி கட்டத்துல கைவிரிச்சதாவும் தகவல் ஒண்ணு இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வலம் வந்துட்டு இருக்கு. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 80s 90s காலகட்டத்துல தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவங்க தான் பின்னணி பாடகி பி. சுசீலா. இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளம், தெலுங்கு, கன்னடம் சொல்லி பல மொழி திரைப்படங்கள்ல பல பாடல்கள பாடி எக்கச்சக்கமான ரசிகர்களை தம் பக்கம் கவர்ந்து இழுத்தவங்க. அந்த வகையில இவங்க கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் திரைத்துறையில பணியாற்றிருக்காங்க. 25,000த்துக்கும் மேலான பாடல்கள பாடியிருக்காங்க. தமிழ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 4000 பாட்டு பாடியிருக்காங்களாம். இவங்க தேசிய விருது உட்பட பல விருதுகளையும் வாங்கியிருக்காங்க. இவங்களோட குரலுக்கு மயங்காதவங்க யாரும் இல்லைன்னே சொல்லலாம். இவங்கள பல பேர் இசைக்குயில், மெல்லிசை அரசி, இசையரசி, கானா சரஸ்வதின்னு சொல்லி பல பேர்ல அன்போடு அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல பெருமைகளை பெற்றிருக்கக்கூடிய பி. சுசீலா இப்ப வயது மூப்பு காரணமா உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்களாம். அதுக்காக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கேரளால இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுசீலா தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு செய்திய பிரபலமான கவிஞரா இருக்கக்கூடிய வைரமுத்து அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பக்கத்துல என்னுடைய பாலூட்டிய அன்னைக்கும் பாட்டூட்டிய அன்னைக்கும் உடல்நல கோளாறு சீக்கிரமா அவங்க மீண்டு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. அதாவது வைரமுத்துவோட அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லையா, அதே மாதிரி பி. சுஷிலா அவங்களுக்குமே உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறத அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. கடந்த சில மாசங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு சிறுநீரகத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. அதுக்காக அப்ப சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க. சிகிச்சை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்களுக்கு அப்புறமா மறுபடியும் வீடு திரும்பினாங்க. திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு பி. சுஷிலாவே அடையாளத்து அளவுக்கு மாறி போனாங்க. இப்ப மறுபடியும் ஒரு 5, 6 மாசத்துக்கு அப்புறம் இவங்களோட உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டிருக்குதாம். வயது மூப்பு காரணமா ஏற்பட்டக்கூடிய இந்த பிரச்சனை சரி செய்யறதுக்காக கேரளால இருக்கக்கூடிய மருத்துவமனை சேர்த்திருக்காங்க. ஆனா இப்ப லேட்டஸ்ட் தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, பி. சுஷிலா அவங்களோட உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடம் இருக்கிறதாவும், மருத்துவர்கள் அவங்களால எந்த அளவுக்கு ஃபுல் ஃபிளட்ஜா எவ்வளவு ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தீவிர சிகிச்சை கொடுத்து வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா வயது மூப்பு காரணமா மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சையை சுஷிலா அவங்களோட உடலை ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரியும், அதனால சுஷிலா அவங்களோட உடலை கவலைக்கிடமா இருக்கிறதாவும் மருத்துவர்கள் கைவிரிச்சதாகவும் தகவல் வந்திருக்குது. அவங்களுக்கு எந்த நேரத்துல என்ன வேணாலும் ஆகலாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு மருத்துவ வட்டாரங்கள் அவங்க குடும்ப சேனங்களை தெரிவிச்சிருக்காங்களாம். இந்த ஒரு செய்தி இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. சொல்ல போனா சுஷிலா அவங்களோட உடல்நிலை கடந்த கொஞ்ச நாட்களாவே ரொம்ப மோசமா தான் இருந்திருக்கு. யாரை பத்தியும் அவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு பதிவும் போடாத வைரமுத்து அவர்களே சுஷிலா அவங்க கூடிய சீக்கிரம் மீண்டு வரணும், நீண்ட நாட்கள் நம்ம கூட பயணிக்கணுங்கிற மாதிரி போட்டிருக்காருன்னா, அப்ப அந்த அளவுக்கு சுஷிலா அவங்களோட உடல்நிலை மோசமா தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கேரளால அவங்க வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மருத்துவமனையில் தான் இப்ப உங்க சிகிச்சை கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. வயது மூப்பு காரணமா என்ன வேணா ஆகலாங்கிற மாதிரி மருத்துவர் ஒரு பக்கம் சொன்னாலும், கட்டாயம் ரசிகரோட பிரார்த்தனையால அவங்க மீண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் அவங்க குடும்பம் சேர்ந்தவங்க இப்ப அவருக்காக வேண்டுதல் ஆரம்பிச்சிருக்காங்க. சுஷிலா அவங்களோட இந்த உடல்நிலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.